இன்றைக்கு தீண்டாமையை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். சோழ நாட்டில் ஏது தீண்டாமை? முகலாய பேரரசு இங்கே வருவதற்கு முன்பாக ஏது தீண்டாமை? நோ அன்டச்சபிலிட்டி, நோ கம்யூனிட்டி. இன்றைக்கு மனுஷத்தை பற்றி தவறாக பேசிக் கொண்டிருக்கிறோம். எல்லாம் கைக்கூலிகள். ஆங்கிலேயன் விட்டு சென்ற கைக்கூலிகள் இன்னும் உழவு கொண்டிருக்கிறார்கள், தேச துரோகிகள். இதை எல்லாம் எதிர்த்து போட வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். அகண்ட பாரதம், இன்றைக்கு இருக்கின்ற பாகிஸ்தான், இன்றைக்கு இருக்கிற ஆப்கானிஸ்தான், இன்றைக்கு இருக்கிற பங்களாதேசம், இன்றைக்கு இருக்கிற இந்தோனேஷியா, தாய்லாந்து, ஸ்ரீலங்கா, நேபாளம், பூட்டான் அத்தனையும் உள்ளடக்கிய பாரதம் யார் ஆண்டார்கள்? இந்தியன் ஆண்டான், இந்திய பேரரசுகள் ஆண்டார்கள். ஆனால் நமக்குள்ளே இருக்கின்ற இன்றைக்கு இருக்கிற தேச துரோகிகள் போல் தான் அன்றைக்கு விழுந்தார்கள். தேசத்தை துண்டாக்கினார்கள். சரி, துண்டாக்கினார்களே, அந்த தேசத்தை ஆளுகிறார்களா? ஆளுகின்ற திறமை இருக்கிறதா? இல்லையே. இன்றைக்கும் 800 வருஷம் முகலாய அரசு, 200 வருஷம் ஆங்கிலேய அடிமை இருந்தபோதும் அவர்கள் மொழி திணிப்பு செய்யவில்லையே என்று ஒரு மிகப்பெரிய கவிஞன் சொல்லுகிறான். கூலிக்கு மாரடிக்கிறவன். மரியாதைக்குரிய கவிஞரே, ஆங்கிலம் எப்படி ராஜராஜ சோழன் கற்றுக் கொடுத்ததா?